ஆட்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் பெரும்பான்மை இல்லாத நிலையில் தற்போது காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், விசிக என 120 எம்எல்ஏக்கள் பெரும்பான்மையுடன் நாளை அவர் பதவியேற்க உள்ளார். இந்த நிலையில் தனக்கு ஆதரவு அளித்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். ஆனாலும் பதவியேற்பு விழா தொடர்பாக ஆளுநர் மாளிகையிலிருந்து தற்போது வரை அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை. இது தொடர்பான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் உள்ளார். அன்பழகன், 120 இடங்கள் பெரும்பான்மையுடன் ஆளுநரை சந்தித்து அந்த ஆதரவு கடிதத்தை வழங்கிய பின் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு விஜய் புறப்பட்டு சென்றிருக்கிறார். ஆனாலும் ஆளுநர் மாளிகையிலிருந்து இன்னும் அதிகாரப்பூர்வ அந்த பதவியேற்பு விழாவுக்கான தகவல் வெளியாகவில்லை. எப்போது வெளியாகும்? பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் ஏதாவது நடந்து கொண்டிருக்கிறதா? விவரங்களை சொல்லுங்க. கிருஷ்ணவேணி, எப்பொழுதுமே இந்த பதவியேற்பு விழாவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு குழப்பங்கள் தொடர்ந்து நீடித்தவர். இப்போ ஆளுநர் மாளிகையில் விஜய் அவர்கள் சந்திச்சு ஆதரவு கடிதம் கொடுத்தாலும் கூட இன்னுமே அதிகாரப்பூர்வமான தகவல் வரணும். எப்பவுமே அதிகாரப்பூர்வமான தகவல் வந்த பிறகுதான் அதுல அழைப்புதல் அடிக்கணும். அவங்க நிறைய வேலைகள்லாம் இருக்கு. இப்போ அது கொஞ்சம் எந்த டைம் அதில் பார்த்தோம்னா யார் முதலமைச்சரோட எத்தனை அமைச்சர்கள் பதவியேற்கிறாங்க அப்படிங்கிற முழு தகவல் வரும். நேரமெல்லாம் போட்டு வரும், எந்த இடம் அப்படிங்கலாம் இருக்கணும். அதனாலதான் இன்னுமே எந்த தகவல் உறுதிப்படுத்தாத தகவல்லையே தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரு ஸ்டேடியத்துல ஏற்கனவே அப்படிதான் அவங்க பணிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா, இப்ப எந்த இடத்துல பண்றாங்கிறது இவங்க கேட்டிருப்பாங்க. இருந்தாலும் கூட ஆளுநர் அலுவலகத்துல முறைப்படி வந்தாதான் நம்ம எதுவுமே பேச முடியும். இப்ப நம்ம தலைமைச் செயலகத்துல விசாரிச்ச வரைக்கும் பார்த்தோம்னா, ஏன்னா பதவியேற்ற பிறகு தலைமைச் செயலகம் தான் செல்லணும். தலைமைச் செயலகத்தில் சென்று முக்கியமான கோப்புகளை கையெழுத்து போடுவாங்க. அதனால நமக்கு அந்த மாதிரி தகவலை இன்னும் வரல. பிறகுதான் அந்த வந்துச்சு. இன்னும் அவர்களுக்கான முறைப்படியான ஆளுநர் மாளிகையிலிருந்து முறைப்படி அவங்களுக்கு தகவல் போகும். தகவல் போனால் அதுக்கு தகுந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் பண்ணணும். பாதுகாப்பு ஏற்பாடுகள் கொண்டு பல்வேறு ஏற்பாடுகள் பண்ணணும். அதனால இதுவரைக்குமே ஆளுநர் மாளிகையிலிருந்து தகவல் அவங்களும் எதிர்பார்த்து தான் காத்துட்டு இருக்காங்க. போன முறையும் அப்படித்தான் உடனே தகவல் வருவார்னு எதிர்பார்த்துருந்தாங்க. உடனே அது ஆளுநர் தகவல் லேட் ஆகுதுனால அவங்க ஏற்கனவே பணிகள் செஞ்சுட்டு இருந்த நேரு ஸ்டேடியத்துல நிறுத்திருந்தாங்க. ஆனா இந்த முறை அப்படி வாய்ப்பு இருக்காது. இருந்தாலும் கூட எந்த நேரத்துல ஒருவேளை ஆளுநர் மாளிகையிலேயே பதவி பிரமாணம் செஞ்சுட்டு அதற்கு பிறகு ஒரு பிரமாண விலை பண்றாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா இவங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் அழைச்சுதான் பண்ணுவாங்க. உடனுக்குடன் பண்ணுவாங்களாங்கிறது சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவரும் நிறைய பேர்த்த வரவழைக்கணும். இப்போ அண்டை மாநிலத்திலாம் அண்டை மாநிலத்தில் இருக்க முதல்வர்கள் அழைக்கணும். இவர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. நண்பர்கள் முதல்வராகவும் இருக்கிறாங்க. அதனால பார்த்தோம்னா அவங்களுக்கான அழைக்க போதுமான நேரம் இருக்கணும். இப்போ ஒன்று தனியார் பிளைட்டு கிளம்புறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கணும். அதனால இவங்க எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்கன்னு தெரியணும். அதனாலதான் இன்னும் ஆளுநர் மாளிகையிலிருந்து முறைப்படியான இந்த நேரம் பதவியேற்பு அப்படின்னா தான் நம்ம எதுவுமே கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது இதுவரைக்கும் வரல அப்படிங்கிற ஒரு தகவல் தான். காவல்துறை மற்ற ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருந்தாலும் கூட இது வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அழைப்பதுக்கே அந்த பேர் இருக்கும். அது யார் முதல்வரோட பதவியாக ஒரு தனியாக ஒரு லிஸ்ட் போடுவாங்க. அப்போ எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய அழைப்பு இருக்கும். அது நைட்டு அடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் கூட குறுகிய நேரம் இருக்கும். இதுவரைக்கும் அங்க நம்ம விசாரித்த வரைக்கும் தகவல் என்னன்னா, ஆளுநர் மாளிகையிலிருந்து எந்த விதமான கடிதம் எப்போ அவங்களோட அந்த தகவல் வரலங்கிறது தான் தெரியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தலைமைச் செயலகத்துக்கு அவர் வரணும். இதை முடிச்சுட்டு தலைமைச் செயலகத்துக்கு நேராக வருவாங்க. அவங்க அறையில் உட்கார்ந்து முதல் கையெழுத்து போடுவாங்க. இல்லைன்னா வெளியே கையெழுத்து போடும். ஆனால் கண்டிப்பாக தலைமைச் செயலகத்துக்கு வர வேண்டிய சூழல் இருக்கும். அதனால எப்போ வருவாங்க அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இன்னும் அது வரைக்கும் தகவல் இல்லை. வந்த உடனே நமக்கும் அவங்க தகவல் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இது வரைக்குமே ஆளுநர் மாளிகைக்கு முறைப்படியான தகவல் வரலங்கிறது தான் இப்போ விஷயம். நீங்கள் குறிப்பிட்டது போலவே ஆளுநர் மாளிகையிலிருந்து இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வராத நிலையில நாளை பதவியேற்பு விழாவுக்கான அந்த தாமதம் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை நாளைக்குள் அவர் அதிகாரப்பூர்வ தகவல் அளித்து விடுவாரா? இல்ல, இப்ப நாளை என்று சொன்னது யாருதான் பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொருவருமே ஊடகங்களும் சரி எல்லாருமே ஒவ்வொரு விதமே நாளை நம்ம போடும்போது நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது. இவர் அந்த நாள் கேட்டாரான்னு பார்க்கணும். யார் சொன்னது நாளை அப்படிங்கறத அவங்க முக்கியமா பார்க்கப்படுது. நாளைக்கு விஜய்க்கு குறிப்பிட்ட நாள் பிடித்த நாள் இருக்கலாம். அவங்க ஜோதிடர் மூலமா அவங்க விருப்பமான நாளா இருக்கலாம். இல்ல மற்ற நண்பர்களை அழைக்க வேண்டியது இருக்கு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா
ஒரு முறை முதல் முறையாக வந்து அந்த முதலாக பதவி ஏற்கும் பொழுது நிறைய பேருக்கு அழைக்கணும்னு இருக்கும். அப்போ வந்து பார்த்தோன்னா உடனுக்குடன் குறுகிய கால மாதிரி தான் இருக்கும். நேரம் பார்த்தோன்னா இன்னும் ஒரு 12 மணி நேரம் இல்லைன்னா பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன இதுன்னா எப்படி அவங்க அழைப்பாங்க, உடனே இன்விடேஷன் எடுத்து இந்த டைம் அழைச்சி வர்றது, நிறைய பேர் வருவாங்கல்ல, அதுக்கும் ஒன்று இருக்கு. ஒரு எப்பவுமே ஒரு அவகாசம் இருக்கு. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எல்லாரும் நாளைன்றாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இன்னும் வந்து பதவியேற்பு குறித்தான தகவல் இல்லை. அதனாலதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எப்பவுமே கூடுதல் டைம் அதிகமாக வாய்ப்பு தான் இருக்கு. அவங்க எப்ப டேட்டு கேட்டிருக்காரோ அல்ல விஜய் எந்த நேரில் குறிச்சு தந்திருக்காரோங்கிறது தெரிய வரும். இவங்க அன்னைக்கு அப்படித்தான் சொன்னாங்க, மறுநாள் 8ஆம் தேதி பதவியேற்கலான்னு. ஆனால் அது இந்த பதவியேற்கலான்னு சொல்லியிருந்த போது மாறிச்சு. அதனால இவங்க இதுவரை ஆளுநர் மாளிகையிலிருந்து முறையான அறிவிப்பு வரும் வரை ஒவ்வொரு நேரமுமே நம்ம ஒரு உறுதிப்படுத்தாத தகவலாக தான் இருக்கு எல்லாமே மற்றதெல்லாம். அன்பழகன், நீங்கள் குறிப்பிட்டீங்க ஒருவேளை நாளைக்கு பதவியேற்பு விழா மிகவும் பிரம்மாண்டமாக இல்லாத பட்சத்தில் ஆளுநர் மாளிகையிலிருந்து முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் சில பேர் பதவியேற்றுக் கொண்டு பிரம்மாண்ட விழா பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. அப்படி ஒருவேளை நடந்தால் முதலமைச்சரோடு எத்தனை அமைச்சர்கள் பதவியேற்க வாய்ப்பு இருக்கிறது? இல்ல அதுதான் இன்னும் அது குறித்தான தகவல் தான் இன்னுமே வரல. என்ன நம்ம வந்து பிரம்மாண்டங்கிறது வந்து என்னன்னா ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிம்பிளா வந்து பதவியேற்க முடிச்சு முதல் கையெழுத்து அப்படின்னு கூட ஒரு ஸ்டேடியத்தில் வச்சு பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு இது வரைக்குமே தகவலே வரல. எந்த ஒரு விஷயமே ஆளுநர் மாளிகையிலிருந்து எந்த ஒரு தகவல் வந்த பிறகுதான் நம்ம வந்து அதிகாரப்பூர்வமா நம்ம மக்கள்கிட்ட சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையுமே மக்களுக்கு நம்ம சொல்லி இன்னும் பார்த்தோம்னா பல இடங்கள் இன்னும் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து இன்னும் அந்த தகவல் வரல அப்படின்றாங்க, இன்னும் ஆதரவு கடிதம் வரலன்றாங்க, ஒரு சிலர் இன்னும் முறைப்படி கடிதம் வரலன்றாங்க. இந்த மாதிரி பல்வேறு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. இந்த அறிக்கையில் குழப்பம் தான் ஏற்பட்டு இருக்கு. அதனால என்னன்னா ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் என்ன சொல்றாரு, இவங்க வந்ததுக்கு அப்புறம் யாருடைய ஆதரவை காட்டியிருக்காரு இவங்க அப்படிங்கிற விஷயம் வந்து ஆளுநர் கொடுக்கக்கூடிய அறிக்கையில தான் தெரியுமே ஒழிஞ்சு அதுவரை எல்லாமே ஊகங்கள் அடிப்படையில் தான் போயிட்டு இருக்கோம். இவங்க யாராருக்கு இவங்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தோம்னா இவங்க கையில அந்த சான்றிதழ் வாங்கினது கம்யூனிஸ்ட் கட்சி 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. மற்றவங்க சான்றிதழ் கொடுத்தாங்களாங்கிறது நமக்கு இன்னுமே தெரியாது, அது அவங்களும் நம்ம பார்க்கல. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பொழுது அவங்க அதே போலதான் ஆளுநர் கிட்ட கையில வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆளுநர் ஒருவேளை அவங்க என்ன சொல்ல போறாருன்னு தான் தெரிய வரும். ஒவ்வொரு முறையுமே ஆளுநர் அப்படிதான் நம்ம நேற்றே போன முறை சந்திக்கும் பொழுதே பார்த்தோம். ஆளுநர் சென்ற பிறகு நீட்டா சொல்லிட்டாரு, இதுவரை எனக்கு ஆளுநர் வந்து இவ்வளவு டைப் கொடுத்துருக்கோம், இன்னும் போதுமான அந்த ஆதரவு இல்லைன்னு சொல்றாங்க. அது போல இது வந்துடுற இவர் இந்த முறை வந்து என்ன அந்த கண்டிஷன்ல கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தான் முழு விவரம் தெரியும். பதவியேற்பு நடக்குமா நாளை அப்படிங்கிற தகவலை ஆளுநர் மாளிகையிலிருந்து வரக்கூடிய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்தவர்கள் தான் எதுவுமே நம்ம சொல்ல முடியும். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான 120 பெரும்பான்மையுடன் ஆளுநரை சந்தித்து ஆதரவு கடிதத்தை வழங்கிய நிலையில் இன்னும் பதவியேற்பு விழாவுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஆளுநர் மாளிகை அறிவிக்கவில்லை. இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பழகன்.